பிட்டு பஹானே பாஸ் புதிய ஷோ தினமும் மதியம் 12:30 மணிக்கு சோனிக்கல். Watch full episodes on Jio Hotstar. பாஸ் எப்ப நீங்க லேடிஸ் மாதிரி கையில பிரேஸ்லெட் போட ஆரம்பிச்சீங்க பாஸ்? அப்படினா லிப்ஸ்டிக்கும் பவுடரும் போட போறீங்களா என்ன? இங்க பாரு தாயா பாயா, இதெல்லாம் போட்டுருக்கிற ஸ்பெஷல் பிரேஸ்லெட். இத நான் எதுக்காக போட்டுருக்கேன்னா கட்டு போட்டுக்கிட்டு இருந்து தப்பிக்கிறதுக்காக தான். இந்த ஸ்பெஷல் பிரேஸ்லெட்டை பத்தி கொஞ்சம் உங்களுக்கு சொல்லுங்க. சேர் சிங், இதுதான் அந்த கோஸ்ட் பிரேஸ்லெட். இந்த பிரேஸ்லெட்டை போட்டுக்கிட்டு இந்த பட்டனை நீ ஆன் பண்ணு. இது ஆன் ஆனதும் யாராவது உன்னை அட்டாக் பண்ண நினைச்சாலும் அவங்களால உன்னை தொட முடியாது. அதாவது உன்னை அடிக்கணும்னு நினைச்சாங்கன்னா உனக்கு பின்னாடி இருக்கிறவங்க மேலதான் அடி விழும். பாக்குறியா? இப்ப பாரு. பாஸ், உனக்கு ஒண்ணும் ஆகலையே. சயின்டிஸ்ட் சார், உங்களுடைய இந்த கண்டுபிடிப்பு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. பிரமாதம். இதுக்கப்புறம் கட்டுவோட கராத்தே குங்ஃபுல என்ன எதுவுமே பண்ண முடியாது. சயின்டிஸ்ட் சார், எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா? ஒருவேளை யாராவது அடிக்கிறதா இருந்தா அவங்களை எப்படி அடிக்கிறதுன்னு கொஞ்சம் சொல்லி கொடுங்க. சொல்லி கொடுத்தா உங்களுக்கு கோடி புண்ணியம். என்னாலேயே அவங்கள தொட முடியாதுல, அப்ப நான் எப்படி அவங்களை அடிப்பேன்னு கொஞ்சம் சொல்லி கொடுங்க சார். சொல்லி கொடுங்க சார், ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அதுக்கான சொல்யூஷன் என்கிட்ட இருக்கு. இத பாரு, மெட்டல் கிளவுஸ். இந்த பிரேஸ்லெட்டை போட்டுக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த கிளவுஸை போட்டுக்க. உன் கையில இந்த கிளவுஸ் இருக்கிற வரைக்கும் உன்னால யார வேணாலும் அடிக்க முடியும். டேய், லெஃப்ட் அண்ட் ரைட், நம்ம சயின்டிஸ்டார நல்லா கவனிங்க. அவருக்கு எந்த ஒரு குறையும் இருக்கவே கூடாது, புரியுதா? ஏதாவது குறை இருந்தா உங்களை குறைச்சிருவேன். ஓகே பாஸ். என்ன பண்றீங்க நீங்க? இதுதான் என்ன கவனிக்கிற விதமா? இப்படி ஏன் தூக்கி விட்டு விளையாடுறீங்க? என்ன காப்பாத்து, என்ன காப்பாத்து, ஷேசிங் காப்பாத்து. ஏய், நீங்க ரெண்டு பேரும் என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? டேய், லெஃப்ட் அண்ட் ரைட், நான் சொல்றத கேளு. முதல்ல நிறுத்துங்க, சொல்றத கேளுங்க. உங்க ரெண்டு பேருக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்லையா? இவரை கவனிங்கன்னு சொன்னதுக்கான அர்த்தம் இவருக்கு டீ கொடுக்க, காஃபி கொடுக்க, டிஃபன் கொடுக்கன்னு அர்த்தம்டா. ஆனா நீங்க என்ன முட்டாள்தனமா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அறிவு கட்டவனுங்களா? பாஸ், நீங்க தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கவனிக்கிறதுன்னா அவங்கள நல்லா அடிக்கிறது, உதைக்கிறது, குத்துறதுன்னு சொன்னீங்கல்ல பாஸ். பாஸ், நீங்க தான் எல்லா விஷயத்தையும் மாத்தி சொல்றீங்க பாஸ். நான் இனிமே உங்ககிட்ட பேச மாட்டேன். உங்க பேச்சு காவுட போறேன் பாஸ், காவுட போறேன். டேய், நாடகம் போறது நிப்பாட்டிட்டு உள்ள போய் சயின்டிஸ்ட் சாருக்கு ஜூஸ் எடுத்து வந்து கொடு போ. சொன்னதை செய், மத்தபடி எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருப்ப. இவருக்காக ஸ்பெஷலா சாப்பாடுல அரேஞ்ச் பண்ணுங்க. நான் சொன்னது புரிஞ்சுதா இல்லையா? போங்க. ஓகே பாஸ். சார், உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு சார், பிரிச்சு படிங்க சார். நன்றி டிங் டாங். பட்டு, இந்த கார்டு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாரு. இதை யார் எழுதிருக்காங்கன்னு அப்படியே படிச்சு சொல்லு பாப்போம். Gaddu Baddu, you are cordially invited to grace the occasion of the big bank robbery. RSVP Sher Singh, Daya Baya, Bhima and அட பாவிங்களா, நான் என்ன பண்ணுவேன்? பேங்க் ராபரிக்கு இன்விடேஷன் அனுப்பிச்சிருக்கானுங்க. பாத்தியா கட்டு, டென்ஷன் பரா. சாக் பீஸ்ல போட்ட கோடு மாதிரி இருந்துட்டு அந்த நமக்கே சேலஞ்ச் பண்றானா? டக்கு புக்குன்னு மண்மணி சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணு, நம்ம பேங்க்குக்கு போலாம். ஓகே, என்ன சொல்ற? ஹலோ மண்மணி சார். நிறுத்தல. இன்ஸ்பெக்டர் மன்மானி அண்ட் டியூட்டி. நான் குடிக்கிறது வடிகட்டாத டீல இப்ப உங்களை அரெஸ்ட் பண்ண போறல. இலே, டீ குடு, குடிக்கிறது. கொஞ்சம் அடங்குறீங்களா? உங்களை இங்க வர சொன்னதே நாங்க தான். எங்களே அரெஸ்ட் பண்றீங்களா? நாங்க என்ன தப்பு பண்ண சொல்லுங்க? பார்த்து உரியில மூக்குல ஏறிக்க போது. கொஞ்சம் அங்க பாருங்க, அந்த ஷேர்ஸையும் பேங்க் கொள்ள அடிச்சுட்டு எவ்வளவு ஜாலியா வெளில வர பாருங்க. எலே, நீங்க ரெண்டு பேரும் என் கவனத்தை திசை திருப்ப முயற்சி பண்ணாதீங்களே. இங்க பாருங்களே, உங்க ரெண்டு பேரையும் நான் இப்ப அரெஸ்ட் பண்ண போறல. அதுக்கப்புறம் அந்த சேர்சிங்க பிடிப்பல. அவன் என்கிட்ட இருந்து தப்பிச்சு எங்கேயும் போக முடியாதுல, புரியுதா? கட்டு பட்டு, உங்களை இன்வைட் பண்ண மாதிரியே இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறீங்களே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க என்ன அடிக்க தானே போறீங்க? சொல்லுங்க, என்ன பண்ண போறீங்க? எல்லாரும் சேர்ந்து அடிக்க போறீங்களா? வாரே வா,
இது என்ன கேள்வி ஷேர் சிங்? பின்ன நாங்க ரெண்டு பேரும் உன்னை அடிக்காம உனக்கு ஆரத்தி எடுப்போம் நினைச்சிட்டு இருக்கியா தம்பி? ஏய் கட்டு, இவனை கேப்பே இல்லாம குத்துன்னு குத்து. ஓகே என்ன அடிக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு டயர்ட் ஆயிடுச்சுன்னா அப்ப என்கிட்ட சொல்லுங்க. வாங்க அப்படி வந்து வெளியே போயிடுங்க. கட்டு, என்ன நடக்குதுங்க? சரி பரவாயில்ல கட்டு, உன் நம்பிக்கையை மட்டும் கை விட்டுறாத. மறுபடியும் ட்ரை பண்ணு. கமான், விடாத அவனை. முயற்சி. திரும்ப எந்திரிச்சு வாப்பா. பட்டு அவன் ஏதோ குரல் வித்த காட்டுறான்டா. இதுக்கு மேல என்னால முடியாது. அப்படியா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல, கவலையப்படாத கட்டு. பட்டு இப்ப அவனை போட்டு பொளக்க போறான் பாரு. கட்டுப்பாட்டு நீங்க ரெண்டு பேரும் பேச்சுக்கு தான பலசாலி. இப்ப என்னோட பலத்தை பாருல. என்னல இது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நிறுத்துங்கள. அது வேற ஒண்ணு இல்ல சார். நேத்து ராத்திரி நான் கடவுளை பார்க்க மேலோகத்துக்கு போனேனா அவரு என்ன கோஸ்டா மாத்திட்டாரு. அதாவது இப்ப நான் ஒரு பேயா மாறிட்டேன். பேயா, அதுவும் சின்ன பேய் இல்ல, பெரிய பேயா மாறிட்டேன். ஷேர் சிங் the great ghost robber. கிளம்புறல. இங்க பேய் நிறைய இருக்குல, வண்டி எடுல. பயப்படாத, இந்த பேயும் போதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இரு, அவனை மண்டை மேலே கூட்டிட்டு வரேன். தாராளமா ட்ரை பண்ணுப்பா கட்டு. காத்து வந்துச்சா? இந்த காத்துலயே பறந்து போ. கட்டு என் நண்பா, எந்திரிப்பா எந்திரி. ஓ நோ, கட்டுவோட ஆறாவது அறிவு சொல்லுது இங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குப்பா. பெரிய ஆபத்து வரப்போகுது. எனக்கு தெரிஞ்சு உன்னுடைய 6 சென்ஸ் துரு புடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன்பா. இல்ல ஏன் சொல்றேன்னா டியூப்லைட்டை விட ரொம்ப சீக்கிரமா எரியுதே. கட்டு பட்டு நான் சொல்றது நல்லா மனசுல வச்சுக்கங்க. இதுக்கப்புறம் என்னோட வழியில நீங்க குறுக்க வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் எதை பத்தி யோசிக்காம உங்க ரெண்டு பெரிய மேலோகத்துக்கு போஸ்ட்ல அனுப்பிடுவேன். சரி, எது எப்படி இருந்தா என்ன? இப்ப நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு. பாய். முடிஞ்ச அடுத்த ஜென்மத்துல சந்திப்போம். வண்டி எடுப்பா. அந்த பூண்டு தலையை எப்படி ஆனான்னு ப்ரொஃபசருக்கு மட்டும்தான் தெரியும் பட்டு. ஒரு நிமிஷம் அப்படியே நில்லு. ஏடா கூடமா காலை வச்சா ஏதாவது நம்மள புடிச்சு துவைச்சு போடுறோம். அவர் இல்லாம நம்ம எக்கு தப்பா காலை வச்சோம், நம்ம உடம்புல இருக்கிற மிச்ச மீதி எதுவும் இருக்காது. அந்த பெரிய மனுஷன் எந்த இடத்துல கேஜெட்டை சொருகி வச்சிருக்காருன்னே தெரிய மாட்டேங்குது. அதனால நம்ம இந்த இடத்துல இருந்தே ப்ரொஃபசரை கூப்பிடுவோம். சரியா? டன் கட்டு டன். ப்ரொஃபசர் வெளியே வாங்க. ப்ரொஃபசர், நாங்க ப்ரொஃபசரை பார்க்கணும். உத்தரவு தாங்க. பாஸ்வேர்ட் சொல்லுங்க. பாஸ்வேர்ட். சரியா போச்சு போ. ப்ரொஃபசரை பார்க்கிறதுக்கு இதுனா நம்ம கிட்டே வந்து பாஸ்வேர்டு கேக்குது. சீக்கிரம் சொல்லுங்க. நண்பனா இல்ல எதிரியா? ஃப்ரெண்ட்ஸ். நாங்க ரெண்டு பேரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ், தெரியுமா? தப்பான பாஸ்வேர்ட். ராங் பாஸ்வேர்ட். எதிரி தான் பாஸ்வேர்ட், நண்பன் கிடையாது. என்ன பண்ண போகுது? என்னோட சுவிட்சை பாருங்க சார். டூக்கிள் லிட்டில் ஸ்டார் என்னோட அற்புத கண்டுபிடிப்பை பாருங்க சார். என்னோட லேப்ல இம்பார்ட்டன்டான கேஜெட்ஸ் இருக்கு. அதுக்காக இந்த ரோபோட் நிச்சயம் எனக்கு தேவைப்படுது. இங்க பாருங்க, நான் எழுதி வச்சிருக்கேன் பாரு, பாஸ்வேர்டு எதிரி. இதை நீங்க கவனிக்கலையா தம்பிகளா? இதான் பாஸ்வேர்டா? சரியா போச்சு. ஓ நோ, வலிக்குது. அட என்ன ப்ரொஃபசர் நீங்க, உங்களோட ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் எல்லா நேரத்திலும் கரெக்டா எங்களுக்கு ஆபத்தா முடியுதே. எப்படி அது? நாங்க எப்ப வந்தாலும் அடி மட்டும் தான் வாங்குறோம். அந்த பூண்டு தலைய இருக்கால, அவன் ஒரே நாள்ல கோஸ்டா மாறிட்டான் ப்ரொஃபசர். ஆமா, என்னதான் நாங்க பொங்குன்னு குத்துனாலும் அவன் மேல படவே மாட்டேங்குதுன்னா பாருங்களேன். சரி, குத்துனாதான் பட மாட்டேங்குது, நெட்டி ஓசா கூட பட மாட்டேங்குது ப்ரொஃபசர். என்னதான் பண்றதுன்னே தெரியல. எனக்கு என்னமோ இது அறிவியல் கோரலி வித்தையோன்னு தோணுது. இங்க பாரு கட்டு, நீ சொல்றது எதுவுமே உண்மை கிடையாது. ஏன்னா அந்த ஷேர்சிங்க பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவன் ஏதோ ஒரு கேஜெட்ஸ் உதவியால தான் இதெல்லாம் பண்றான்னு எனக்கு நல்லாவே தெரியுது. இதை தாண்டி உங்களுக்கு உண்மை தெரியலனா அந்த ஷேர்சிங்க நீங்க 24 மணி நேரமும் கண்காணிக்கணும். இது இந்த விஞ்ஞானி நாட்டாமையோட தீர்ப்பு. நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க. இந்தாங்க, இதை எடுத்துட்டு போங்க. இதுகிட்ட ஷேர்சிங்கோட போட்டோவை நல்லா காட்டி பறக்க விடுங்க. அதுக்கப்புறம் மத்தத
மத்ததெல்லாம் இவனை பறந்து பறந்து பாத்துக்குவான். இது பறந்து நேரா போய் ஷேர்சிங் எங்க இருக்கானோ அங்க போய் உட்காந்துக்கும். அதுக்கப்புறம் அவன் பண்ற எல்லா ஆக்டிவேஷனையும் இது முட்டை கண்ணால கவர் பண்ணி உங்களுக்கு மானிட்டர்ல காட்டிக்கிட்டே இருக்கும். இது டைமிங். டுங்கிள் டுங்கிள் லிட்டில் சார், என்னோட கண்டுபிடிப்பு வீணாகாது சார். ஏ பேரட், போ போ போ, உண்மை என்னன்னு சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டு வா, ஓடு. இது ரொம்ப நல்லா இருக்குப்பா. இங்க பாருங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. வளர்ற புள்ள தானே, சாப்பிடுங்க, ஒன்னும் ஆகாது. ஷேர்சிங், அந்த பேரட்டை பாத்தியா? அது நார்மல் பேரட் கிடையாது, ஒரு ரோபோட். உன்னை கண்காணிக்கிறதுக்காக உன்னோட எதிரிங்க இங்க அனுப்பி வச்சிருக்காங்க. நீங்க அத பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க சயின்டிஸ்ட் சார். என்னோட எதிரி கட்டு பட்டு மட்டும்தான். இப்ப அவங்க என்ன கண்காணிக்கிறதுக்காகத்தான் இந்த கிளியை இங்க அனுப்பி வச்சிருக்காங்க. இதுக்கு என்கிட்ட ஒரு பிரமாதமான ஐடியா இருக்கு. அந்த ஐடியாவை வச்சு நான் எப்படி இப்ப அவங்களை குழப்பி விட போறேன்னு பாருங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. சரி சயின்டிஸ்ட் சார், இப்ப நீங்க கிளம்ப போறீங்க. போறதுக்கு முன்னாடி நான் என்னெல்லாம் சாப்பிட்டேன் இந்த மாதிரி ஆனன்றதை நீங்க கொஞ்சம் எனக்கு தயவு செஞ்சு விலைக்கு சொல்ல முடியுமா? ஏன்னா நீங்க போனதுக்கு அப்புறம் தினமும் இந்த டோஸை நான் ஒரு தடவையாவது சாப்பிட்டே ஆகணும்ல. அதனாலதான் கேட்கிறேன், தயவு செஞ்சு சொல்லுங்க சார். நான் கண்டிப்பா அதை சாப்பிட்டு தான் ஆகணும். கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்லுங்க சார். 1 கிலோ மணல், 1 கிலோ செங்கல்லோட பவுடரு, 1 கிலோ களிமண், இதெல்லாம் தண்ணியில நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடு. ஒரு நாளைக்கு ஒரு தடவை சாப்பிடு. அதுக்கப்புறம் யாராலையும் எப்போ ஒன்னு அடிக்க முடியாது. நீ பெரிய சக்தி வாய்ந்தவனா மாறிடுவ. உன் கூட யாரு சண்டை போட்டாலும் தோத்துடுவாங்க. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.